சார், மக்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுகிற பொழுது ஒரு தலைவர் தான் மக்களை தேடி போகணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இப்போ நீங்களாம் மக்களை தேடி போறீங்க. ஆனால் 41 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் ஒரு தலைவனை தேடி போறாங்க. இந்த அரசியல் எப்படி சார் பார்க்குறீங்க? உயிரிழந்திருக்கிறாங்க 41 பேர், அப்படியே அவங்க தான் போய் பார்க்குறாங்க. அது என் தம்பியே அதில் குறிப்பிட்டிருக்காப்புல, வரலாறு திரும்புதுன்னு. இது மாதிரி இது ஒரு வரலாறு திரும்புதுன்னு வச்சுக்க வேண்டியதான். இல்லை, இதை நீங்கள் ஆதரிக்கிறீங்களா, எதிர்க்கிறீங்களா? இது தவறா சரியா? தமிழன் ஏன் அடிமையானான் என்பதற்கு ஐயா காப்பா அரவாணன் பல காரணங்களை சொல்கிறார் இந்த புத்தகத்தில். இதில் அவர் பெரிய காரணமாக சொல்கிறது தன்னின பகை, தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்கிற இழி சிந்தனை. இதுக்கப்புறம் போர்க்குணம் இன்மை, போர்க்குணம் அற்று போனது. கடைசியாக அவர் சொல்கிற கொடுமையான காரணம் அளவுக்கு அதிகமான திரைக்கவர்ச்சிங்கிறார். இதெல்லாம் ஒரு அடிமையானதுக்கு பெரிய காரணங்கிறார். அப்போ அந்த நடுக்கம் நமக்கு வருது. இது எதை நோக்கி போகுது இந்த சமூகம்? கலையை போற்ற வேண்டியதான், கலைஞர்களை கொண்டாட வேண்டியதான். ஆனால் நடிக்கிற ஒன்றே, நடித்தாலே போதும் நாட்டை ஆளுகிற அனைத்து திறமையும் வந்துவிடுது, தகுதியும் வந்துவிடுதுன்னு ஒரு நாட்டு மக்கள் கருதுவார்களே, ஆனால் அது ரொம்ப கொடுமையான போக்காக மாறிடும். அதை வருங்கால தலைமுறையினர் போக 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 ஒரு சமூகம் அறிவார்ந்த சமூகமாக வளர்ந்து வாழும் தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அது ஒரு நடுக்கம் வருது. இது எதை நோக்கி செல்லுது? ஏன்னா நீங்கள் இப்படி பாருங்கள், ஒப்பனையை அழித்த உடனேயே அரியணை. நீங்கள் நடிக்கும்போது நோட்டை கொடுப்போம் வாழ்வதற்கு, நடிக்கிறதை நிறுத்திட்டால் நாட்டை கொடுப்போம் ஆள்வதற்கு, அப்படிங்கிற ஒரு கோட்பாடு இருக்குது. பிறகு நிலைப்பாடு. இதை அறிவார்ந்த தமிழ் சமூகம் ஏற்குதா? இந்தியாவில் எல்லா மாநிலமும் இருக்குது. இத்தனை மாநிலத்தில் எல்லா மாநிலத்திலையும் திரைப்படம் இருக்குது. ஆனால் எந்த மாநிலத்தில் இல்லாத விபத்து இங்கேயே தொடர்ந்து நிகழ்தே ஏன்னு பார்க்கணும்ல. அருகில் இருக்க கேரளாவில் இல்லையா திரைப்படம்? அங்கே ஐயா மோகன்லாலும் மம்முட்டியோ இது மாதிரி ஒரு வேலையை செய்ய முடியுமா? முடியும். அப்போ இந்த போக்கிலிருந்து இந்த திரைக்கவர்ச்சியில் மூழ்கி கிடக்கிற தமிழ் இளம் தலைமுறையினர் விழிப்புற்று எழணும். அரசியலுங்கிறது வேற, அரசியலுங்கிறது ஒரு வாழ்வியல். அதை நமது முன்னோர்கள் எப்படியெல்லாம் ஈடுபாட்டோடு ஒப்படைப்போடு அரசியல் செய்தார்கள் என்ற வரலாற்றை படித்து வாசித்து தெரிந்து தெளிவு பெறணும். இல்லைன்னா பெருஞ்சிக்கலாய் போயிடும். மக்களுக்கு பிரச்சனை ஏற்படுகிற போது ஒரு தலைவர் தான் மக்களை தேடி போகணும். நீங்களா இப்ப மக்களை தேடி போறீங்க. 41 பேர் உயிரிழந்திருக்காங்க, அப்படியே அவங்க தான் போய் பாக்குறாங்க. இதை எப்படி பாக்குறீங்கன்னு நிருபர் சீமானிடம் கேட்க, அதுக்கு என் தம்பியே சொல்லியிருக்காரு வரலாறு திரும்புதுன்னு. தமிழன் ஏன் அடிமையானான் என்பதற்கு ஐயா காப்பார் அரவாணன் பல காரணங்களை சொல்றாரு. அதுல அவர் பெரிய காரணமா சொல்றது தன்னின பகை, தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்கிற இழி சிந்தனை. அதுக்கப்புறம் போர்க்குணமின்மை. கடைசியா அவர் சொல்ற கொடுமையான காரணம் அளவுக்கு அதிகமான திரைக்கவர்ச்சி. இதெல்லாம் தான் அடிமையானதுக்கு ஒரு பெரிய காரணம்னு சொல்றாரு. அந்த நடுக்கம் நமக்கு வருது. எதை நோக்கி இந்த தமிழ் சமூகம் போகுது? கலையை போற்ற வேண்டியதுதான், கலைஞர்களை போற்ற வேண்டியதுதான். ஆனால் நடித்தாலே போதும் நாட்டை ஆளுகிற அனைத்து திறமையும் வந்துவிடும் என்று ஒரு நாட்டு மக்கள் கருதுவார்களே, ஆனால் அது ரொம்ப கொடுமையான போக்காக மாறிவிடும். நீங்க இப்படி பாருங்க, ஒப்பனையை அளித்த உடனேயே அரியணை. நீங்கள் நடிக்கும் போது நோட்டை கொடுப்போம் வாழ்வதற்கு, நீங்கள் நடிக்கும் போது நோட்டை கொடுப்போம் வாழ்வதற்கு, நடிக்கிறதை நிறுத்தியவுடன் நாட்டை கொடுப்போம் ஆள்வதற்கு, அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருக்குல்ல. இதை இந்த அறிவார்ந்த தமிழ் சமூகம் ஏற்குதா? இந்தியால இருக்க எல்லா மாநிலத்திலையும் திரைப்படம் இருக்கு. ஆனா எல்லா மாநிலத்திலையும் இல்லாத விபத்து இங்கேயே தொடர்ந்து ஏன் நிகழுதுன்னு இருக்குல்ல. அருகில் இருக்க கேரளாவுல திரைப்படம் இல்லையா? அங்க ஐயா மோகன்லாலோ மம்முட்டியோ இதே மாதிரி வேலையை செய்ய முடியுமா அப்படின்னு பார்க்கணும். அப்ப இந்த போக்குல இருந்து இந்த திரைக்கவர்ச்சியில மூழ்கி கிடக்கிற இளம் தலைமுறையினர் விழிப்புற்று எழணும். அரசியல்ன்றது வேற, அரசியல்ன்றது ஒரு வாழ்வியல். அதை நம் முன்னோர்கள் எப்படியெல்லாம் ஈடுபாட்டோட ஒப்படைப்போட அரசியல் செய்தார்கள் என்ற வரலாற்றை படித்து வாசித்து தெரிந்து தெளிவு பெறணும். இல்ல பெரும் சிக்கலாய் போயிரும்னு சீமான் பேசியுள்ளார்.